ஏய்யா மயிலு, பாட்டி. எப்படியா? நான் அந்த மாப்பிளைய கடத்தணும்னு தானே சொன்னேன். இப்ப என்னடான்னா அவன் வந்து நிக்கிறான் இங்க. ஐயோ பாட்டி, ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு பாட்டி. என்னன்னே எனக்கு ஒண்ணும் புரியல. இவன் எப்படி இங்க வந்தான்? அவனுங்க கதறுவானுங்க, காணும் தேடுவானுங்கன்னு. இப்ப நம்மளெல்லாம் கதற விட்டானுங்க. நீங்க அவனை கடத்துனீங்களா இல்லையா? ஐயோ பாட்டி, சத்தியமா கடத்திட்டோம். அப்புறம் எப்படி முழுசா வந்து நிக்கிறான்? என்னைய வச்சுக்கிட்டா துணிமணிய வாங்கிட்டு போறான். என்னடா சொல்றீங்க நீங்க? அப்ப யாரத்தான் கடத்துனீங்க? ஞாபகம் பண்ணி பாருங்க. அதான் பாட்டி, எனக்குமே ஒண்ணும் புரியல. அந்த ராஸ்கோல தான் கடத்த போனோம். ஏப்பா, நீங்க 2 பேரும் தானப்பா அவனை கடத்த ரூம்குள்ள போனீங்க. அங்க என்னப்பா நடந்துச்சு? நாங்க அவன் ரூம்குள்ள போனோம். அவன் பாத்ரூம்ல இருந்தான். அவன் வெளியே வந்ததும் அவன் முகத்தை சாக்கு பையால மூடி கட்டையை வச்சு அடிச்சு அவனை சாக்குல போட்டு கட்டிட்டோமே. அப்போ நீங்க மூஞ்ச பாக்கலையா? அது சரியா பாக்கலையே. சரியா பாக்கலையா இல்ல சுத்தமா பாக்கலையா? இல்ல, அது வந்து மாப்பிள்ள ரூம் தானா, சோ அது அவனாதான் இருப்பான்னு சொல்லி பார்க்காமலேயே கட்டையால அடிச்சு சாக்குல கட்டிட்டோம். என்ன மாப்பிள, ஆளை கடத்த சொன்னா மூஞ்ச கூட பார்க்க மாட்டீங்களா? இப்படி போய் பண்ணிருக்கீங்களே. ஐயோ மாமா, நாங்க என்ன ப்ரொஃபஷனலாவா கடத்துறோம்? ஏதோ பார்ட்டி சொன்னாங்கன்னு இதெல்லாம் பண்ணோம். ஏப்பா, அதுக்கு நீ இப்படியாப்பா? ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால சின்ன மிஸ்டேக் ஆகி போச்சு. அடுத்த தடவை இந்த மாதிரி தப்பு நடக்காது. ஏப்பா, நீ சொல்றத பார்த்தா நாங்க என்னமோ உனக்கு வார வாரம் கடத்தல டாஸ்க் கொடுத்துட்டு இருக்க மாதிரிலாம் பேசிட்டு இருக்க நீ. டேய் நிறுத்துங்கடா. ஆளை கடத்துனீங்களா இல்லையான்னு கேட்டா என்னென்னமோ கதை விட்டுட்டு இருக்கீங்க ஆளாளுக்கு. ஆக மொத்தத்துல சொதப்பிட்டீங்க, அப்படிதானே? உங்களை எல்லாம் நம்பி நான் ஒரு வேலையை கொடுத்தேன் பாரு. என்னைய சொல்லணும். மொத்தத்தையும் சொதப்பிட்டு வந்து நிக்கிறீங்க. சாரி பாட்டி, ஏதோ தெரியாம தப்பு நடந்துருச்சு. ஐயோ சரிப்பா, அதெல்லாம் விடுங்க. இவனை கடத்தல, அப்ப வேற யார கடத்துனீங்க? யார் அந்த லக்கி ஃபெல்லோ? தெரியலையே. எனக்கும் தெரியல. எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? கோமாளி பசங்களா? நீங்க போட்ட பிளான தான் நான் உடைச்சிட்டேனே. ஆளுங்க வாட்ட சாட்டமா இருந்தா பத்தாது, மூளையும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். புரியுதா? உங்க திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் மகேஷ் அந்த ரூம்ல இருந்து நான் வெளியேற்றிட்டேன். ரேவதி கழுத்துல மகேஷ் தான் தாலி கட்டுவான்.